மாணிக்கம், தொடர்ந்து திமுக கூட்டணியில் 6 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு உறுதியாயிருக்கு. இது பற்றின மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம் மாணிக்கம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யக்கூடிய வகையில பேச்சுவார்த்தையை திமுக பேச்சுவார்த்தை குழு விரைவு செய்து வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகு 28 இடங்களும், மதிமுகவுக்கு 4 இடங்களும், ஐயுஎம்எல் கட்சிக்கு 2 இடங்களும், பாமக கட்சிக்கு 2 இடங்களும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 5 இடங்களும் என்று இதுவரை 43 தொகுதிகள் திமுக கூட்டணியில் 6 கட்சிகளுக்கு பங்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த 43 தொகுதிகளில் 7 தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதிலும் மதிமுக 4 தொகுதிகளில் ஒரு தொகுதி அவங்களுடைய சின்னத்தில் தனி சின்னத்தில் போட்டியிடுவதாகவும், மற்ற 3 இடங்களில் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுவதாகவும், அதே நேரத்தில் பாமக கட்சி உதயசூரன் சின்னத்தில் அவர்கள் கொடுக்கப்பட்டது 2 இடங்கள், மனித மக்கள் கட்சி கொடுக்கப்பட்டது 2 இடங்கள், அந்த 2 இடங்களும் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுவதாகவும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2 இடங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களும் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் என மொத்தம் 7 இடங்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வகையில் கையொப்பமாகி இருக்கிறது. மாமக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் மதிமுகவுடைய 3 என்று 7 இடங்கள் உறுதியாகி இருக்கிறது. இந்த நிலையில தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கையொப்பமாகக்கூடிய சூழலில் எண்ணிக்கையுடைய விகிதம் அதிகரிக்கும். திமுக கடந்த முறை அவர்கள் போட்டியிட்ட தொகுதியுடைய எண்ணிக்கை என்பது 173 இடங்கள்ல நேரடியாக திமுக வேட்பாளர்களும், 187 இடங்கள்ல நேரடியாக திமுக உதயசூரன் சின்னமும் போட்டியிட்டது. மற்ற இடங்களில் கூட்டணிக்கு பகிர்ந்தளித்திருந்தார்கள். இந்த முறை குறைந்தபட்சமாக 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலாவது உதயசூரன் சின்னம் போட்டியிட வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது. காரணம், கூட்டணிக்குள்ளாக புதிய கட்சிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்தலுக்கு முன்பாக வைக்கக்கூடிய கட்சிகள் சற்று அதனுடைய டிமாண்ட் அவர்களுடைய கோரிக்கையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய காரணங்கள் அமைந்துவிடக் கூடாது என்பதனால முன்கூட்டியே தங்கள் போட்டியிடக்கூடிய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதில் திமுக உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே தங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ளக்கூடிய அதே வகையில் கடந்த முறை போட்டியிட்டு இருக்கக்கூடிய தொகுதிகள் கட்சிகளுடைய தொகுதிகளையும் குறைத்துக் கொள்ளும்படி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஐஎம்எல் கட்சிக்கு கடந்த முறை போட்டியிட்டது 3 தொகுதிகள், ஆனால் 2 இடங்கள் இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் கடந்த முறை 3 இடங்களில் போட்டியிட்டார்கள், அவர்களுக்கு இந்த முறை 2 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சிபிஐ கட்சிக்கு அவர்கள் கடந்த முறை 6 தொகுதிகள் கொடுத்திருந்தார்கள், அது ஒரு இடம் குறைக்கப்பட்டு 5 இடங்களாக இருக்கிறது. மதிமுக கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்டார்கள், அவர்களுடைய எண்ணிக்கை 4ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு கட்சிகளிடம் தங்கள் குறைத்துக் கொள்வது போலவே கூட்டணி கட்சிகளும் தொகுதி எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது திமுக உறுதியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாங்கள் கடந்த முறை போட்டியிட்டதிலிருந்து ஒரு தொகுதியில் கூட குறைத்துக் கொள்ள முடியாது என்பதில் உறுதியாக இருந்தனால் மட்டுமே இது அதிக அளவில் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சூழல்ல புதுவையினுடைய பேச்சுவார்த்தையும் நீண்ட நேரமாக இருந்து வருகிறது. இந்த சூழல்ல கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறி இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடன் விரைவாக பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடு இறுதி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கிறார்கள்.